எவ்வளவுதான் நீங்கள் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் இங்கே சூரியூரில் எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் தான் உனக்கு பட்டம் ஜல்லிக்கட்டு நாயகர் என்ற பட்டமே கொடுத்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை ஜல்லிக்கட்டு நாயகன் என்று திமுக அமைச்சர் KN நேரு சட்டமன்றத்தில் புகழ்ந்து பேசியது திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜல்லிக்கட்டு என்பது நம்ம நாடி நரம்பு நம்முடைய ரத்தத்தில் ஊறிய விஷயம். 9 துறையிட நம்ம NOC வாங்கி தான் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறோம். அதனால் எங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்குதோ, அது பேரூராட்சியிலும் நடக்குது, நகராட்சியிலும் நடக்குது, மாநகராட்சியிலும் நடக்குது, ஊராட்சியும் நடக்குது. அந்த ஜல்லிக்கட்டு விழா நடக்கின்ற பொழுது அது அரசு சார்பிலே, மாவட்ட நிர்வாகத்துடைய சார்பிலே, அந்தந்த பேரூராட்சி நகராட்சி சார்பிலே ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இந்த குடிநீர் வசதியை எப்பொழுதுமே ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் பேரவைத் தலைவராக வைத்து அமர்கின்றேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, குப்பைகளை பேரூராட்சியிலிருந்து தள்ளி கொண்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால், நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் இருக்குமானால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இந்த நிலத்தை கையகப்படுத்தி குப்பைகளை மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். அப்படி இடம் இல்லாத பட்சத்தில் நாங்களே ஒரு இடத்தை தேர்வு செய்து அது விலை தர வேண்டும் என்று சொன்னாலும் அரசு சார்பாக அந்த விலையை தந்து அந்த இடத்தை வாங்கி செய்யலாம். அடுத்து வடகாட்டு பகுதியில் ரிட்டைனிங் வால் கட்ட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதை உள்ளே நுழையும் போது எங்களுடைய துறையினுடைய டிடிபி அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்களே தவிர எழுதி தந்தால் நாங்கள் சாலையை அகலப்படுத்தி இந்த பணியை செய்ய முடியும். ஒப்புதல் என்ற அளவில் இல்லாமல் உரிய முறையில் அவர்கள் எழுதி தர வேண்டும் என்று சொன்னார். அப்படி எழுதி தந்தால் சாலையை அகலப்படுத்தி உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவுதான் நீங்கள் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடத்தினாலும் இங்கே சூரியூரில் எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் தான் உனக்கு பட்டம் ஜல்லிக்கட்டு நாயகர் என்ற பட்டமே கொடுத்தார். எதையும் திருச்சி தான் உங்களுக்கு முதலிடமாக இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.